இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம், ஒவ்வொரு சமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனியை 385 என்ற எண்ணை கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. புரியுதா? வகுக்க முடியாதுன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன கவனிக்கணும், முதல்ல நம்பரை பார்க்கணும். 385 இருக்கு. ஓகே, 385. அப்போ 11க்கு ஒரு ரூல் இருக்கு. 11க்கு என்ன ரூல்னா, அந்த ரெண்டு நம்பர், மொதல் நம்பர் மூணாவது நம்பர், ரெண்டு நம்பரையும் கூட்டினா நடுவில் இருக்க நம்பர் வந்துச்சுன்னா அதால் வகுக்கப்படும். இப்போ 3 + 5 8 வந்துருச்சா, அப்போ 3 + 5 8 வந்ததுனால இது வகுக்கப்படும். ஓகே, அப்போ 11 போயிடும். 5 வந்து ஏன்னா 5 முடியுது, அப்போ கண்டிப்பாக 5ஆலையும் வகுப்பட்டுரும். 7 என்னன்னா 5 50 7 350, பாக்கி 35 இருக்கா, 35ம் 7ஆல வகுக்கப்படும். அப்போ 7ம் போயிடும். பாக்கி 3 ரைட்டு, 3 தான் ஆன்சர். 385ஆல 3யை வகுக்க முடியாது. ஏன் வகுக்க முடியாதுன்னா 385 வகுக்கும் போது பாக்கி 1 இருக்கும். 384 + 1ன்னு வரும், அதனால வகுக்க முடியாது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தம் மாதங்கள் 12, ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் மொத்தம் மாதங்கள் 12. எத்தனை மாதம் 28 நாள் இருக்குன்னா எல்லா மாதங்களும் 28 நாள் இருக்கும் இல்லையா? அப்போ ஆன்சர் இதுக்கு 12 தான். இதில் ஏன் 1ன்னு சில பேர் யோசிப்பீங்க அப்படின்னா, எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் மட்டும் இருக்கும்னு கேட்டால் தான் பிப்ரவரி மட்டும் வரும். ஓகேங்களா? இங்கே மட்டும்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்த பிப்ரவரி அப்படின்னு ஆன்சர் வரும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து ஆன்சர் சி 12ன்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். 108 117 126 135 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா நம்பர்ஸையும் பாருங்க, 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கு. ஒன்னொன்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. 108 to 107 என்ன பண்ணியிருக்காங்க, 9 கூட்டியிருக்காங்களா? அடுத்து 117 to 126 9 கூட்டியிருக்காங்க, அதுலேயும் 9 கூட்டியிருக்காங்க. அப்போ இங்கேயும் 9 கூட போகுதா? அப்போ 135 இருந்து 9 கூட்டினா 144. அப்போ ஆப்ஷன் பி 144 தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். 5 லிட்டர் + 60 மில்லிலிட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு லிட்டருங்கிறது உங்களுக்கு 1000 மில்லிலிட்டர்ஸ். ஓகே, அப்போ 5 லிட்டர் என்னவா இருக்கும், 5 × 1000 மில்லிலிட்டர். அப்போ 5000 மில்லிலிட்டர்னு வரும். ஓகே, அடுத்து என்ன, 60 ஆட் பண்ண சொல்றாங்களா? அப்போ ஆட் பண்ண என்ன வருது, 5060 மில்லிலிட்டர். அதாவது 5 லிட்டர் + 60 மில்லிலிட்டர் வந்து உங்களுக்கு 5060 மில்லிலிட்டர் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு பெஞ்சில் 6 மாணவர்களை உட்கார வைக்கலாம். 210 மாணவர்கள் உட்கார எத்தனை பெஞ்சுகள் தேவைப்படும்? அவ்வளவுதான். அப்ப ஒரு பெஞ்சில் 6 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப 210 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார எத்தனை பெஞ்ச் தேவைன்னு கேட்குறாங்களா? ஒன்றும் இல்லை, 210/6 அவ்வளோதான். அப்போ 210/6 எப்படி வெயிட் பண்ணலாம், 210/6னா இதில் 3 இருக்கும், இதில் 118, பாக்கி 3 0, அப்போ 5, மொத்தம் 35 பெஞ்ச் இருந்தால் 210 பேரை உட்கார வச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்க, 7 5/2 + 7 3/2 முதல்ல என்னவா இருக்கு, இது கலப்பு என்னமா இருக்கு, அதாவது மிக்ஸ் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. நம்ம நார்மலா மாத்த போறோம். இப்படி மாத்தலாம். இது ரெண்டையும் பெருக்கணுமா, இதோட கூட்டணுமா? 2 7 14, 14 + 9 19/2 + 2 7 14, 17 + 3 14 + 3 17/2. இப்போ என்னவா இருக்கு, அடிமான சமமா இருக்கு. அப்படியே வச்சுக்கலாம். மேடை மட்டும் கூட்டினா போதும். 17 கூட்டினா என்ன வருது, 7 9 18, 18 ஒரு இது 38ன்னு வரும். 38/2 அடிச்சா 19. ஒரு புகைப்படத்தை காட்டி அவளின் தாத்தாவின் ஒரே மகனின் மகள் என்று சுரேஷ் கூறினார். புகைப்படத்தில் உள்ள அந்த பெண்ணுக்கு சுரேஷ் என்பவர் என்ன உறவுமுறை? ஓகே, இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர் தான் சுரேஷ் என்ன பண்றாருன்னா, சுரேஷ் என்ன சொல்றாரு, இவர் என் தாத்தா, தாத்தாவோட பையன் எனக்கு அப்பா, அந்த அப்பாவோட பொண்ணு எனக்கு தங்கச்சி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப சுரேஷ் இந்த படத்தை காட்டி என்ன சொல்றாரு, அந்த பெரியவர் எனக்கு தாத்தா, அவருடைய பையன் எனக்கு அப்பா, அவரோட பொண்ணு எனக்கு தங்கச்சி. அப்ப ஆன்சர் என்ன ஆயிடும், டைரக்டா ஆப்ஷன் பி சகோதரர். அவ்வளவுதான்.